إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே, கிதாபுல் ஹஜ் சம்பந்தமான பாடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். கடைசியாக ஹஜ் கடமையாகுவதற்குரிய மற்றும் ஹஜ் செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் முதல் நிபந்தனையை பார்த்தோம், அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஒருவரிடத்தில் இல்லை என்றால் அவர் ஹஜ் செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது செல்லுபடியாகாது, சிஹாவாகாது என்று பார்த்திருந்தோம். அடுத்ததாக நாம் இரண்டாவது மூன்றாவது நிபந்தனைகளுக்கு வருவோம். அதுதான் புலூக் மற்றும் அக்ல். புலூக் என்றால் பருவ வயதை அடைவது, அக்ல் என்பது புத்தி சுயாதீனம். ஹஜ் கடமையாகுவதற்கும் மார்க்கத்திலே பெரும்பாலான கடமைகள், மொத்தமான அனைத்து கடமைகளும் கடமையாகுவதற்கு இந்த இரண்டும் அவசியம். இந்த இரண்டும் இருப்பவர்களைத்தான் நாங்கள் முகல்லஃப் என்று சொல்கிறோம். ஏவல் விலக்கல்களுக்கு உட்பட்டவர்கள். அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவரிடத்தில் புத்தி சுயாதீனம் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ஒரு சிறுவனுக்கு ஹஜ் கடமை இல்லை. அதே போன்று புத்தியை இழந்த ஒருவருக்கு, பைத்தியக்காரருக்கு ஹஜ் கடமை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸா, மூன்று பேரை விட்டும் பேனை உயர்த்தப்பட்டுள்ளது, அவர்களுக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. அனின் நாயிமி ஹத்தா யஸ்தைகித், தூங்குகின்றவர் விழிக்கின்ற வரையிலே, தூக்கத்திலே நடக்கின்ற செயல்பாடுகளுக்கு அவருக்கு குற்றமில்லை. வானித் திஃப்லி ஹத்தா யஹ்தலிம், சிறுவன் அவன் பருவ வயதை அடையும் வரையில். வானில் மஜ்னூனி ஹத்தா யாகில், பைத்தியக்காரர் புத்தி தெளிவு அடைகின்ற வரையிலே. இது பிரபலியமான ஹதீஸ். எனவே புலூக், பருவ வயதை அடைவது என்பது ஷர்த் வுஜூப். நூலாசிரியர் சொல்வதை போன்று அது ஹஜ் வாஜிபாவதற்கான நிபந்தனை, அது ஹஜ் சிஹாவாகுவதற்கான, செல்லுபடியாகுவதற்கான நிபந்தனை அல்ல. ஏனென்றால் ஒரு சிறுவன் ஹஜ் செய்தால் அவனுடைய ஹஜ் செல்லுபடியாகும். ஆனால் அவனுக்கு அது கடமையா என்று கேட்டால் இல்லை, அது கடமையாகுவதற்கான நிபந்தனை அல்ல. ஹஜ் கடமையாகுவதற்கான நிபந்தனை, செல்லுபடியாவதற்கான நிபந்தனை அல்ல. செல்லுபடியாகும், ஆனால் கடமை இல்லை. இது பொதுவாக பருவ வயதை அடையாதவர்களுடைய நிலை. புத்தி சுயாதீனத்தை பொறுத்தவரையிலே அது கடமையாகுவதற்குரிய நிபந்தனை மட்டுமல்ல, செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனையும் கூட. ஒரு பைத்தியக்காரர் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் செல்லுபடியாகாது. முதல்ல அந்த ஹஜ் அவருக்கு கடமை இல்லை, ஏனென்றால் அவர் புத்தி சுயாதீனத்தை இழந்தவர். புத்தி சுயாதீனம் என்பது ஷர்த் வுஜூப், ஹஜ் வாஜிபாகுவதற்கான நிபந்தனை. அவருக்கு வாஜிப் அல்ல, அவரிடத்துல புத்தி இல்லை என்றால். அதே நேரத்திலே அவர் ஹஜ் செய்தாலும் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது, என்றால் அவரிடத்திலே நீயா இல்லை. அவர் ஃபாகிது நீயா, நீயாவை, அந்த எண்ணத்தை அவர் இழந்தவர். ஒரு அமலை செய்வதற்கு அவருக்கு அந்த எண்ணம் இருக்க வேண்டும், நீயா இருக்க வேண்டும். எனவே ஒரு மஜ்னூன், பைத்தியக்காரர் தனக்காகவோ அல்லது பிறருக்காகவோ செய்யக்கூடிய ஹஜ் செல்லுபடியாகாது. நான்காவது நிபந்தனைக்கு வருவோம், சுதந்திரம், அதாவது ஹுர்ரியா, அடிமை அல்ல. அடிமையாக இருப்பவருக்கு ஹஜ் கடமை இல்லை. இது இஜ்மா என்று நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஜ்மூல ஷரஹுல் முஹத்தபிலே சொல்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய ஒரு அடிமையாக இருப்பவருக்குரிய பயன்கள் எல்லாம் அவருடைய எஜமானுக்குத்தான் சொந்தமானது. அவரால் ஹஜ் செய்ய முடியாது, அதனால் அவருக்கு கடமை அல்ல, இல்லை.
ஆனால் அவர் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் செல்லுபடியாகும். என்றால் கடமையாகுவதற்கான நிபந்தனை. எஜமானர் அவரை அழைத்து செல்கிறார். அவர் ஹஜ் செய்கிறார். அவருடைய ஹஜ் செல்லுபடியாகுமான்னு கேட்டால் நிச்சயமாக செல்லுபடியாகும். என்றால் அது வாஜிபாகுவதற்கான நிபந்தனையை தவிர செல்லுபடியாகுவதற்கான நிபந்தனை அல்ல. செல்லுபடியாவதற்கு தடை இல்லை அவர் அடிமையாக இருப்பது. அடுத்த நிபந்தனை என்னவென்றால் இஸ்திதாஅ, ஒருவரிடத்திலே சக்தி இருக்க வேண்டும். ஹஜ் செய்வதற்கான ஆற்றல் இருக்க வேண்டும். நாம் அந்த ஆயாவை ஏற்கனவே பார்த்தோம். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ல யாருக்கு ஹஜ் கடமை என்று சொல்கிற பொழுது, யாருக்கு முடியுமோ அங்கே செல்வதற்கு அவருக்கு தான் கடமை. இஸ்திதா என்பது நிபந்தனை. ஹஜ் வாஜிபாகுவதற்கான ஒரு நிபந்தனை. இதிலே கருத்து வேறுபாடல் இல்லை. இது இஜ்மா என்று நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்கிறார்கள். இதிலே கருத்து வேறுபாட்டை நாம் அறியோம் என்று சொல்கிறார்கள். இப்னு குதாமா நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், قد شرط الله لوجوب الحج الاستطاعة ولم يقيدها بشيء. அல்லாஹ் தஆலா ஹஜ் கடமையாகுவதற்கு சக்தி இருக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டிருக்கிறான். ஆனால் இந்த விதமான சக்தி என்று அதை வரையறுத்து சொல்லவில்லை. அதனால் அதில் எதெல்லாம் உள்ள அடங்கும் என்றால், ஒருவர் தனக்கு தேவையான செலவீனங்களை அவரிடத்தில் இருக்க வேண்டும். அதேபோன்று தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த செலவீனங்களுக்கு மேலதிகமான செலவீனங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். செலவு செய்வதற்குரிய வசதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் அவர் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த செலவீனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. தனக்கு தேவையான செலவீனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தால்தான் அவர் ஹஜ் செய்ய முடியும். அதே போன்றுதான் அவரிடத்திலே வாகன வசதி இருக்க வேண்டும். அவர் தூர இடத்திலே இருந்து வருவதாக இருந்தால், நடந்து வர முடியாமல் இருந்தால், அவர் வாகனத்திலே வர வேண்டும். அதற்கான வசதி இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இன்றைய காலத்திலே வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் விமானங்களிலே வருகின்றார்கள். அதற்கு உரிய வசதி, பொருளாதார ரீதியான வசதி அவரிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று வரக்கூடிய பாதையிலே அம்னு தரீக், அச்சமற்ற சூழ்நிலை நிலவ வேண்டும். உங்களுக்கு தெரியும், முன்னர் காலத்திலே அதிகமாக அச்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த நேரத்தில் அவரால் வர முடியாது. இதெல்லாம் இஸ்திதா என்பதற்குள் அடங்கும். யாருக்கு அங்கே செல்வதற்கு சக்தி இருக்கிறது என்பதற்குள் இந்த மாதிரியான எல்லா விடயங்களும் அடங்கும். அதே போன்றுதான் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு மஹரம் இருக்க வேண்டும். யத்குலு ஃபீ ذلك وجود المحرم للمرأة. ஒரு பெண்ணிடத்திலே மஹரம் இல்லை என்றால், பொருளாதார ரீதியாக அந்த பெண்ணிடத்திலே வசதி இருந்தாலும் ஹஜ் செய்வது அந்த பெண்ணுக்கு கடமை இல்லை. இஸ்திதா அவரிடத்திலே இல்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யஹில்லு லிம்ரஅத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் துசாஃபிரு மஸீரத யௌமின் வ லைலத்தின் இல்லா மஅ தி மஹ்ரமின் அலைஹா. அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பெண் ஒரு பகல் ஒரு இரவு தூரம் பயணம் செய்வாளாக இருந்தால், மஹரம் இல்லாமல் பயணம் செய்வது அவளுக்கு ஹலால் இல்லை. அவளுடைய மஹரமோடு தான் அவர் அந்த அளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும். ஒரு நாள் ஒரு இரவு என்பது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அன்றைய காலத்தில். இதில் ஹஜ் செய்வதற்கு ஒருவருக்கு சக்தி இருக்கிறது. பொருளாதார ரீதியாக அவருக்கு வசதி இருக்கிறது. ஆனால் அவர் நோயாளியாக இருக்கிறார் அல்லது முதிய வயதிலே இருக்கிறார் என்றால், உடல் ரீதியாக அவருக்கு ஆற்றல் இல்லை என்றால், அவருக்கும் ஹஜ் செய்வது இங்கே கடமை இல்லை என்று ஆகிவிடுகிறது. ஆனால் அவராக சென்று செய்வது கடமை இல்லை. அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரிடத்திலே பொருளாதார வசதி இருப்பதாக இருந்தால், அவர் சார்பாக இன்னொருவரை நியமிக்க வேண்டும் ஹஜ் செய்வதற்கு. நியாபா. இங்கே இஸ்திதா என்பது ஒருவரிடத்திலே சக்தி இருக்க வேண்டும் என்பது ஷர்த் வுஜூப், அது வாஜிபாகுவதற்கான நிபந்தனை. ஆனால் ஒருவரிடத்திலே சக்தி இல்லை, வசதி இல்லை. எப்படியோ அவருக்கு மக்காவுக்கு செல்வதற்கு, அங்கே ஹஜ்ஜை அடைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று வையுங்கள். அவர் கஷ்டப்பட்டு அவரால் முடியாவிட்டாலும் போய் சேர்ந்து விட்டார், அல்லது யாராவது அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள்.
இப்படியான நிலையிலே அவர் அவருடைய ஹஜ் செல்லுபடியாகுமான்னு கேட்டால் செல்லுபடியாகும். என்றால் இது வாஜிபாவதற்கான நிபந்தனை தான் ஒருவரிடத்திலே சக்தி இருப்பது. ஆனால் அவர் அங்கே சென்றதற்கு பிறகு அவர் கஷ்டப்பட்டு சென்றால் அவருடைய ஹஜ் என்ன செய்யும்? செல்லுபடியாகும். இங்கே ஒரு முதியவர் அல்லது நோயுள்ள ஒருவர், அவரால் ஹஜ் செய்ய முடியாது, நிரந்தரமாக நீண்ட ஒரு நோயாக இருக்கிறதா இருந்தால் அவர் இன்னொருவரை நியமிக்க முடியும். நியாபா சொல்வார்கள். இது மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயம். மரணித்தவருக்காக வேண்டியும் இன்னொருவர் என்ன செய்யலாம்? ஹஜ் செய்யலாம். இயலாமல் இருப்பவருக்காக வேண்டியும், உடல் ரீதியாக ஹஜ் செய்வதற்கு இயலாமல் இருப்பது, பொருளாதார ரீதியாக அல்ல, உடல் ரீதியாக ஒருவருக்கு ஹஜ் செய்வதற்கு முடியாமல் இருக்கிறது என்றால் அவர் சார்பாக இன்னொருவர் ஹஜ் செய்ய முடியும். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானல் ஃபதுலு ரதீஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜாஅத் இம்ராஅத்தும் மின் ஹஃஅம். ஃபதுல் என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரன். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாகனத்திலே பின்னால் அமர்ந்திருக்கிறார்கள். ஹஸம் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்திலே வந்து என்ன சொல்கிறார்கள்? இன்ன ஃபரீதத்தல்லாஹி அத்ரகத் அபி ஷைഖன் கபீரன் லா யஸ்புது அலர் ராஹிலா. ஹஜ்ஜுடைய கடமை என்னுடைய தந்தைக்கு வந்துவிட்டது, ஆனால் அவர் முதிய வயதிலே இருக்கிறார், அவரால் வாகனத்திலே பயணிக்க முடியாது, அவர் சார்பாக நான் ஹஜ் செய்யலாமா என்று அந்த பெண் கேட்ட பொழுது நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இது ஹஜ்ஜத்துல் வதாவிலே நடந்தது என்று அந்த ஹதீதிலே இருக்கிறது. எனவே முடியாத ஒருவருக்கு அவருடைய மகள் ஹஜ் செய்வதற்கு கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள் இன்னொருவருக்காக ஹஜ் செய்வதற்கு. அதே போலதான் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய அபு ரசீன், நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு ஹதீஸ் தான் அது. அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து, என்னுடைய தந்தை ஷேഖுன் கபீர், முதிய வயதிலே இருக்கிறார், அவரால் ஹஜ் செய்வதற்கோ உம்ரா செய்வதற்கோ முடியாது, பயணிப்பதற்கும் முடியாது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய தந்தை சார்பாக ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். உயிரோடு இருந்தாலும் அவரால் ஹஜ் செய்வதற்கு முடியாத நிலையிலே இருந்தால் அவருக்கு ஹஜ் செய்ய முடியும் என்று இந்த 2 ஹதீஸ்களும் சொல்கின்றன. அதே போல சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜுஹைனா குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்திலே வந்து, என் தாயார் ஹஜ் செய்வதற்காக நேர்ச்சை வைத்திருந்தார், ஆனால் அவர் மரணித்து விட்டார், அவரால் ஹஜ் செய்ய முடியவில்லை, அவர் சார்பாக நான் ஹஜ் செய்ய முடியுமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் ஹுஜ்ஜி அன்ஹா. இந்த பெண்ணிடத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் தாயார் சார்பாக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய தாயாருக்கு ஒரு கடன் இருந்தால் நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்களா இல்லையா? அதனால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு தகுதியானவன். அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நேர்ச்சை என்பது ஒரு கடமை. அதை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பெண்ணால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாவிட்டால் அவர் சார்பாக இன்னொருவர் அதை நிறைவேற்றலாம். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் உள்ள அறிஞர்கள், அதுக்கு பின்னால் வந்த அறிஞர்களிடத்திலே இதன் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை பெரும் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தௌரி, இப்னு முபாரக், ஷாஃபி, அஹ்மத், இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் மையத்துக்காக ஹஜ் செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மரணித்த மனிதர் வசியா செய்திருந்தால், தனக்காக ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தால் தான் அவருக்காக ஹஜ் செய்ய முடியும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்றும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போன்று உயிரோடு இருப்பவர், அவர் முதிய வயதிலே இருந்தால் அல்லது அவரால் ஹஜ் செய்ய முடியாத ஒரு நிலையிலே அவர் இருந்தால் அவர் சார்பாக ஹஜ் செய்ய முடியும். அதற்கும் சில அறிஞர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இப்னு முபாரக், ஷாஃபி போன்றவர்களுடைய கருத்து என்று திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், சரியான கருத்து மஷ்ரூஇய்யத்து நியாபா வலவ் லம் யூசி. ஒரு மரணித்த ஒரு மனிதர் அவர் வசியா செய்யாவிட்டாலும் அவருக்காக என்ன செய்யலாம்? ஹஜ் செய்யலாம். அதுதான் சரியான கருத்து. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் வசியா செய்தார்களா என்றெல்லாம் கேட்கவில்லை. உங்களுடைய தாயார் வசியா செய்தார்களா என்று கேட்கவில்லை. மேலே உள்ள ஹதீஸ்கள் என்ன சொல்கிறது என்றால், ஒருவருக்காக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் அனுமதிக்கிறார். அவர்கள் வசியா செய்தார்களா, உங்களுக்கு ஹஜ் செய்வதற்கு உங்களை அனுப்பினார்களா என்றெல்லாம் கேட்கவில்லை. எனவே இதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தும் கூட. எனவே இன்னொருவர் சார்பாக, அவர் மரணித்தவராக இருக்கலாம் அல்லது உயிரோடு உள்ளவராக இருக்கலாம், அவரால் ஹஜ் செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்,
அதாவது பொருளாதார ரீதியா சில பேருக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்காக செய்ய முடியாது. உடல் ரீதியாக அவர்களால் ஹஜ் செய்வதற்கு இயலாத நிலையில் இருப்பவர்கள், நோயாளிகள் போன்றவர்களுக்கு ஹஜ் செய்யலாம். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். ஒரு மனிதர் ஒரு பெண்ணை தன் சார்பாக ஹஜ் செய்வதற்கு நியமிக்கலாமா? அதேபோன்று ஒரு ஆண் ஒரு பெண் சார்பாக ஹஜ் செய்யலாமா என்று கேட்டால், செய்யலாம் என்பதுதான் சரியான கருத்து. இதிலே மேலுள்ள ஹதீஸ்களிலே ஒரு பெண் தன்னுடைய தந்தைக்காக ஹஜ் செய்வதற்கு கேட்கின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். இங்கே நூலாசிரியர் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கூற்றை அ எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இதிலே முரண்படக்கூடியவர் ஹசன் இப்னு சாலிஹ் என்கின்ற ஒருவர் தான். அவர் மாற்று கருத்து சொல்லியிருக்கிறார். அதற்கு பதில் சொன்ன இப்னுல் முன்திர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இது சுன்னாவை மறந்த ஒரு கருத்து என்று சொல்கிறார்கள். என்றால் சில நேரத்திலே அவர் அந்த சுன்னா அவருடைய ஞாபகம் வந்திருக்க அந்த கருத்தை சொல்கிற பொழுது, என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தன் தந்தை சார்பாக ஹஜ் செய்வதற்கு அனுமதிக்கிறார்கள். எனவே ஒரு பெண் ஒரு ஆண் சார்பாகவும், ஒரு ஆண் ஒரு பெண் சார்பாகவும் என்ன செய்யலாம்? ஹஜ் செய்யலாம். இப்போது நாம் அடுத்த மசாலாவுக்கு வருவோம். ஒருவர் மரணிக்கிறார். அவர் மீது ஹஜ் கடமையாக இருக்கிறது. எனவே ஹஜ் கடமையான நிலையிலே ஒருவர் மரணிக்கிறார். அவர் ஹஜ் செய்யவில்லை. இவர் சார்பாக ஹஜ் செய்வது கட்டாயமா? நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த ஹதீஸிலே ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணி என்ன சொல்கிறார்கள்? என் தாயார் நேர்ச்சை செய்தார் ஹஜ் செய்வதற்காக. ஆனால் அவரால் ஹஜ் செய்ய முடியவில்லை. அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்னால் மரணித்து விட்டார்கள். நேர்ச்சையை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. நான் அவர் சார்பாக ஹஜ் செய்யட்டுமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள், செய்யுங்கள். உங்களுடைய தாயாருக்கு ஒரு கடன் இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா இல்லையா என்று கேட்கிறார்கள். இந்த ஹதீஸில இருந்து ஒருவருடைய பொறுப்பிலே வாஜிபான ஒரு ஹஜ் இருந்தால், வாஜிபான ஹஜ் என்பது அவர் ஹஜ் செய்யவில்லை. அடிப்படை ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். முதலாவது ஹஜ் ஹஜ்ஜத்துல் இஸ்லாம். ஒருவர் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹஜ் செய்ய வேண்டும். ஒரு முறையும் அவர் ஹஜ் செய்யவில்லை. அவருக்கு வாஜிபான ஹஜ். அவருக்கு வசதி இருந்தது செய்வதற்கு. ஆனால் அவர் சோம்பேறித்தனத்தினால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை. அல்லது அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார். அவர் வாஜிபான ஹஜ்ஜை முடித்திருக்கலாம் ஒருவர். ஆனால் அவர் நேர்ச்சை செய்தார், நான் ஒரு ஹஜ் செய்வேன் என்று. நேர்ச்சை கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்குள் அவர் என்ன செய்கிறார்? மரணித்து விடுகிறார். இப்படியான நிலையிலே அவர் சார்பாக ஹஜ் செய்யப்பட வேண்டும். எதிலிருந்து? அவர் விட்டு போகக்கூடிய சொத்திலிருந்து அவர் சார்பாக ஹஜ் செய்யப்பட வேண்டும். அவருடைய தரிகா, அதாவது அவருடைய வாரிசுகளுக்கு அவருடைய சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு எவ்வளவு தேவையோ அந்த சொத்தை எடுத்து அந்த சொத்திலிருந்து ஒருவரை நியமித்து அவருக்கு ஹஜ் செய்ய வேண்டும். குடும்பத்திலே ஒருவர் ஹஜ் செய்யலாம் அல்லது பிறர் ஒருவர் ஹஜ் செய்யலாம். அதே நேரத்திலே அவர் சொத்தை விட்டு போகவில்லை. ஹஜ் செய்கின்ற அளவுக்கு அவரிடத்திலே வசதியை அவர் விட்டு போகவில்லை. அவரிடத்தில் வசதி இருக்கின்ற நேரத்திலே அவர் ஹஜ் செய்யவும் இல்லை. அவர் மரணிக்கின்ற பொழுது அவர் சொத்துக்களை விட்டு போகவும் இல்லை. அந்த சொத்திலிருந்து எடுத்து ஹஜ் செய்வதற்காக. இப்போது என்ன செய்வதென்றால், அவருடைய வாரிசுகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய மையத்துடைய பொறுப்பை நீக்க வேண்டும். அவர் சார்பாக ஹஜ் செய்வது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. ஏனென்றால் அவர்களுக்கு அது கடமை இல்லை. மரணித்தவருக்கு தான் கடமையாக இருந்தது. இவர்களுக்கு கடமை இல்லை. ஆனாலும் அல்லாஹ்விடத்திலே குற்றத்திலே இருந்து தன்னுடைய தந்தையையோ, தாயையோ, சகோதரனையோ, பிள்ளையையோ என்ன செய்வது? அந்த அவர்களுடைய கடமையிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக, அவர்களுடைய குற்றத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக இவர்களிலே ஒருவர் சென்று அவருக்காக ஹஜ் செய்வது விரும்பத்தக்கது. ஏன் கட்டாயம் என்று சொல்ல முடியாதென்றால், இவர்களுக்கு அது அல்லாஹ் தஆலா கட்டாயமாக்காத ஒன்று. அதனால் முஸ்தஹப் என்பது சரியான கருத்து. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் இன்னும் பலரும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் நிபந்தனைகளை பார்த்து விட்டோம். இப்போது நாங்கள் அடுத்ததாக ஹஜ் செய்யக்கூடிய முறையை நாங்கள் பார்ப்போம். சிஃபத்துல் ஹஜ் வல் உம்ரா. அதேபோன்று உம்ரா செய்யக்கூடிய முறை. முதலிலே நாம் சிஃபத்துல் உம்ராவுடைய முறையை பார்ப்போம். உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஊரிலே இருந்து, நாட்டிலே இருந்து அல்லாஹுடைய ஆலயத்துக்கு கஅபாவை நோக்கி அவர் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வருவார். தஅப்புதன் லில்லாஹ், அல்லாஹுவை வணங்குகின்ற நோக்கத்திலே உம்ரா செய்வதற்காக முதலிலே அவர் வெளிக்கிளம்பி வர வேண்டும். எங்களுக்கு தெரியும், உம்ரா செய்ய வரக்கூடிய ஒவ்வொருவரும், ஹஜ் செய்யக்கூடிய வரக்கூடிய ஒவ்வொருவரும்
ஒரு இடத்திலே வைத்து நாங்கள் மீகாத் என்று சொல்வோம். அந்த இடத்திலே இருந்துதான் அவர்களுடைய இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். உம்ராவுடைய கடமையை, உம்ராவுடைய அந்த வணக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். பல மீகாத்துகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மீகாத்தை நியமித்திருக்கிறார்கள். இது ஹஜ்ஜுக்கும் உம்ரா இரண்டுக்கும் பொதுவானது. மதீனா வாசிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் ஹுலைஃபா என்கின்ற ஒரு இடத்தை நியமித்திருக்கிறார்கள். இன்று அதற்கு ஆபார் அலி என்று சொல்லப்படும். மதீனா வாசிகள் மாத்திரமல்ல, மதீனா வழியாக யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கு, உம்ரா செய்வதற்கு வருகிறார்களோ அவர்கள் துல் ஹுலைஃபா என்ற இடத்திலே அவர்கள் இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். இஹ்ராம் என்பது உதாரணமாக நாங்கள் தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் செய்கிறோம், சொல்கிறோம். இதுதான் தொழுகையுடைய ஆரம்பம். அதே போன்று இஹ்ராம் என்பது நாங்கள் எங்களுடைய உம்ராவை ஆரம்பித்து விட்டோம், நாங்கள் இப்போது உம்ராவுக்குள் நுழைந்து விட்டோம் என்று நினைப்பதுதான் இஹ்ராம். அந்த நேரத்திலே நாங்கள் தொழுகை ஆரம்பிக்கிறோம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதை போன்று லப்பைக் அல்லாஹும்ம உம்ரா போன்ற வார்த்தைகளை சொல்கின்றோம். அது எங்கே சொல்லப்பட வேண்டும்? இந்த மீகாத்திலே தான் ஆரம்பிக்க வேண்டும். மீகாத் தாண்டுவதற்கு முன்னால் அவர் மீகாத்திலே இருந்து அந்த அதனை ஆரம்பிக்க வேண்டும். உம்ராவுக்குள் அவர் நுழைந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சாம்வாசிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஹ்ஃபாவை நியமித்தார்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள ராபிக், ஜுஹ்ஃபா என்று ராபிக். அதே போன்று யமன் வாசிகளுக்கும் அந்த யமன் அந்த பக்கத்தினால் வரக்கூடியவர்களும் யலம்லமை நியமித்திருக்கிறார்கள். யார் யமன் பக்கத்தால் வருகிறார்களோ அவர்கள் யலம்லம்லே இஹ்ராம் செய்வார்கள். அதே போன்று நஜித் வாசிகளுக்கும் அவர்கள் பக்கத்தால் வரக்கூடியவர்களுக்கும் கர்னுல் மனாசில் என்கின்ற ஒரு இடத்தை மீகாத்தாக அறிவித்திருக்கிறார்கள். இன்று அதற்கு அஸ்ஸைலுல் கபீர் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் ஈராக் வாசிகளுக்கும் அவர்கள் பக்கமாக வரக்கூடியவர்களுக்கும் தாத்து இர்க் என்ற இடம் மீகாத்தாக இருக்கிறது. இந்த மீகாத், தாத்து இர்க் என்கின்ற மீகாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே சஹீஹாக வரவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதனை மீகாத்தாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அது கர்னுல் மனாசில் என்ற மீகாத்துக்கு நேராக இருக்கிறது. ஏனென்றால் ஈராக் வாசிகள் அவர்கள் கர்னுல் மனாசில் வழியாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு கர்னுல் மனாசில் வழியாக வருவது கஷ்டமாக இருக்கிறது. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாத்து இர்கை இதனால் நீங்கள் வந்து கொள்ளலாம் என்று நியமித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், சஹீஹ் புகாரி, முஸ்லிம் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன யார் யாருக்கு இந்த மீகாத்தை நியமித்தார்கள் என்பது நான் இப்போது சொன்ன விடயங்கள். அவை நபி அவர்கள் அதை சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், ஃபஹுன்ன லஹுன்ன, அந்த மீகாத்துகள் யாருக்குரியது? அந்த ஊர்வாசிகளுக்குரியது. வலிமன் அத்தா அலைஹின்ன மின் கைரி அஹ்லிஹின்ன, அந்த ஊர்வாசிகள் அல்லாமல் அந்த பக்கத்தினால் எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கும் உரியது. மிம்மன் ஆராதல் ஹஜ்ஜ வல் உம்ரா, யார் ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்று நினைத்து வருகிறார்களோ அவர்களுக்குரியது. ஃபமன் கான தூனஹுன்ன ஃபமின் அஹ்லிஹி, யார் மீகாத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள், உதாரணமாக துல் ஹுலைஃபா மதீனாவாசிகளுக்குரியது. ஒருவர் துல் ஹுலைஃபாவுக்கும் மக்காவுக்கும் இடையிலே வாழ்கிறார். இவர் எங்கிருந்து இஹ்ராம் செய்வது? துல் ஹுலைஃபாவுக்கு வர வேண்டுமா? இவர் இல்லை. அவர் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து, தன்னுடைய குடும்பத்திலே இருந்து அவர் இஹ்ராமை ஆரம்பிப்பார். எந்த அளவுக்கு? ஹத்தா அஹ்லு மக்கத யுஹில்லூன மின்ஹா, மக்காவாசிகள் மக்காவிலே இருந்து இஹ்லால் செய்வார்கள், இஹ்ராமை ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். இதே போன்ற ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்கள் இந்த மீகாத்துகளை நியமித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்கிறார்கள். அதே போன்றுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொல்கிறார்கள். பசரா, கூஃபா ஆகிய நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த மக்கள் வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜித் வாசிகளுக்கு கர்னுல் மனாசிலை மீகாத்தாக வரையறுத்திருக்கிறார்கள். ஆனால் அது எங்களுடைய பாதையில இருந்து தூரமாக இருக்கிறது. ஈராக்கில் இருந்து வரக்கூடிய எங்களுக்கு கர்னுல் மனாசில் தூரமாக இருக்கிறது. நாங்கள் கர்னுல் மனாசிலுக்கு வர வேண்டும் என்றால் எங்களுக்கு அதிக சிரமம் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய வழியிலே கர்னுல் மனாசிலுக்கு நேரான ஒரு இடத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாத்து இர்க் என்ற இடத்தை அவர்களுக்கு வரையறுத்து கொடுக்கிறார். என்ற தாத்து இர்க் என்ற இடம் கர்னுல் மனாசில் என்கின்ற அந்த இடத்துக்கு நேரான இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், ஒருவர் மக்காவுக்கு வருகிறார். ஆனால் அவர் வரக்கூடிய வழியிலே எந்த ஒரு மீகாத் எல்லையும் இல்லை, நபி அவர்கள் நியமித்த எந்த ஒரு மீகாத்தும் இல்லை என்றால்
உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை போன்று அவர் ஏனைய மீகாத்துகளுக்கு நேர்பாடாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இஹ்ராமை ஆரம்பிப்பார். அவர் திரும்பவும் அந்த மீகாத்துடைய இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே அவருடைய இஹ்ராமை ஆரம்பிப்பார். எங்களுக்கு தெரியும், விமானத்திலே வரக்கூடியவர்கள் சரியாக மேலே மேலே மீகாத்துக்கு நேரே அவர்கள் இஹ்ராமை ஆரம்பிப்பார்கள். அதே போன்றுதான் இங்கே நூலாசிரியர் இந்த மசாலாவை சொல்லியிருக்கிறார். கைஃப யஸ்னஉ மன் லம் யகுன் அலா தரீகிஹி மீகாத். யாருடைய வழியிலே மீகாத்திலே அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை போன்று அவர்கள் மீகாத்துக்கு நேரே உள்ள இடத்திலே அவர் இஹ்ராமை ஆரம்பிப்பார் என்று சொல்கிறார்கள். இப்போது நாம் அடுத்த மசாலாவுக்கு வருவோம். யாருடைய ஊர் மக்காவுக்கு நெருக்கமாக இருக்கிறது மீகாத்தை விட, அதாவது மீகாத் எல்லைக்கு உள்ளே அவர் இருக்கிறார், இவர் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த மசாலாவை நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். அதுல யார் மீகாத்துக்குள்ளே மக்காவுக்கு நெருக்கமாக இருக்கின்றாரோ அவர் உம்ராவுக்காக வேண்டி அவர் வாழக்கூடிய இடத்திலே இஹ்ராம் செய்வார். இதற்கு ஆதாரம் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமன் கான தூனஹுன்ன, யார் மீகாத்துக்கு உள்ளே இருக்கிறாரோ, ஃபமின் அஹ்லி, அவர் தன்னுடைய குடும்பத்திலே இருந்து இஹ்ராமை ஆரம்பிப்பார். ஹத்தா அஹ்லு மக்கத யுஹில்லூன மின்ஹா, மக்காவாசிகள் மக்காவிலிருந்தே என்ன செய்வார்கள், இஹ்ராமை ஆரம்பிப்பார்கள். மக்காவாசி ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர் மீகாத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செய்வார், மக்காவிலிருந்தே அவருடைய இஹ்ராமை ஆரம்பிப்பார். ஹரம் வாசிகள் மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது மக்காவிலே முகீமாக இருக்கக்கூடியவர்கள், தங்கி இருக்கக்கூடியவர்கள், அவர் சொந்த நாடு மக்கா அல்ல, சொந்த ஊர் மக்கா அல்ல, ஆனால் மக்காவிலே தங்கி வாழ்கிறார். இப்படியானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் உம்ராவுக்கு மட்டும் இஹ்ராம் செய்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், ஹரம் எல்லைக்கு வெளியிலே செல்ல வேண்டும். அவர் ஹரம் எல்லைக்கு உள்ளே இருப்பவர்கள், மக்காவுடைய ஹரம் எல்லைக்கு உள்ளே இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஹரம் என்ற ஒரு எல்லை இருக்கிறது, சில கிலோமீட்டர் அளவிலான எல்லைகள் இருக்கிறது, 4 பக்கங்களாலும். அந்த ஹரம் என்கின்ற அந்த ஏரியாவுக்குள், அந்த எல்லைக்குள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உம்ராவுக்கு மாத்திரம் என்ன செய்வது, ஹரம் எல்லைக்கு வெளியிலிருந்து அவர்கள் இஹ்ராம் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு அவர்கள் வீட்டிலிருந்தே இஹ்ராமை அவர்கள் ஆரம்பிக்க முடியும். உம்ராவுக்கு மட்டும் அவர்கள் ஆயிஷா பள்ளியின் என்று சொல்வார்கள் தனீமுக்கு போகலாம், அல்லது வேறு இடங்களுக்கு அவர்களுக்கு எந்த இடம் ஹரம் எல்லைக்கு, எந்த எல்லைக்கு நெருக்கமாக இருக்கிறாலும் அந்த எல்லைக்கு சென்று ஹரம் எல்லைக்கு வெளியில இருந்து அவர்கள் இஹ்ராம் செய்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவில் இருந்து வந்தார்கள். நபி அவர்களிடத்திலே உம்ரா செய்ய வேண்டும் என்று மக்காவிலே வைத்து அவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தனீமுக்கு செல்வதற்கு கட்டளையிட்டார்கள். தனீமுக்கு சென்று அங்கிருந்து இஹ்ராம் செய்து கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள். எனவே உம்ராவுக்கு வெள்ளியிலே செல்ல வேண்டும் என்பதுதான் பலமான கருத்து என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். பல அறிஞர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜாக இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இஹ்ராம் செய்யலாம், ஹரம் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும். இப்போது நாம் அடுத்த மசாலாவுக்கு வருவோம். ஒருவர் மன் அஹ்ரம கப்ல உசூலிஹி இலல் மீகாத், மீகாத் எல்லைக்கு வருவதற்கு முன்னாலே இஹ்ராம் செய்கிறார். இவ்வாறு செய்யலாமா இல்லையா? இன்று எங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டில் வரக்கூடியவர்கள் சரியாக மீகாத் எல்லையிலே அவர்களால் இஹ்ராம் செய்வதற்கு முடியாமல் போகலாம். மீகாத் எல்லையை விரைவாக விமானம் தாண்டி விடலாம். அதனால் அதற்கு சற்று முன்னாலே அவர்கள் இஹ்ராமை செய்ய வேண்டும். அது ஒரு தேவைக்காக நாங்கள் செய்கிறோம். இவ்வாறு இஹ்ராம் மீகாத் எல்லை வருவதற்கு முன்னால் இஹ்ராம் செய்வதை பற்றி பார்க்கின்ற பொழுது அவருடைய இஹ்ராம் செல்லுபடியாகும். மீகாத் எல்லைக்கு வருவதற்கு முன்னாலே இஹ்ராமை அவர் ஆரம்பித்தால் அவருடைய இஹ்ராம் செல்லுபடியாகும். ஆனால் சுன்னாவுக்கு மாற்றம். நபி அவர்களுடைய சுன்னா என்னவென்றால், ஏற்கனவே பார்த்த ஹதீதிலே மீகாத்திலே தான் அவர் என்ன செய்ய வேண்டும், இஹ்ராம் செய்ய வேண்டும். எனவே இவ்வாறு ஃப்ளைட்டில் வருகின்ற பொழுது அவருக்கு அது மிஸ் ஆகிவிடும் போன்ற விஷயங்கள் இருந்தால் அவர் அதனை கூட்டியே செய்யலாம். இதே நேரத்தில் அவருக்கு
எந்த ஒரு தமும் கிடையாது. தம் என்றால் எந்த ஒரு அதற்காக பலிப்பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டிய கடமை இல்லை. எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய, உம்ராவுடைய வாஜிபுகளில் ஒரு வாஜிபை ஒருவர் விட்டால், இஹ்ராமுடைய வாஜிபுகள் ஒரு வாஜிபை விட்டால், அவர் பலிப்பிராணி அறுக்க வேண்டும் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. ஆனால் இஹ்ராம் மீகாத் எல்லைக்கு முன்னாலே அவர் இஹ்ராம் செய்தால் பலிப்பிராணி அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இவ்வாறு செய்வது அனுமதிக்கப்பட்டது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. ஆனாலும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். மீகாத் எல்லை உண்மையிலே ஒருவரால் மீகாத் எல்லைக்கு வர முடியுமாக இருந்தால் அவர் வருவதுதான் சுன்னா, வருவதுதான் சரியான. ஆனால் அது செல்லுபடியாகுமா என்று கேட்டால் செல்லுபடியாகும். அதுக்கு முன்னாலே அவர் இஹ்ராம் செய்தால் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விஷயத்திலே அவருடைய ஒரு கூற்று இருக்கிறது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். இதை நான் செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். மாலிக் இப்னு அனஸ் எங்களுக்கு தெரியும், மதீனாவுடைய இமாமாக இருந்த பெரிய ஒரு அறிஞர். அவரிடத்துல வந்து, யா அபா அப்துல்லா மின் ஐனா உஹ்ரிம், நான் எங்கிருந்து இஹ்ராம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்துல கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், மின் துல் ஹுலைஃபா மின் ஹைது அஹ்ரம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்து இஹ்ராம் செய்தார்களோ அந்த துல் ஹுலைஃபாவில் இருந்து தான் நீங்கள் இஹ்ராம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, அந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், இன்னி உரீது அன் உஹ்ரிம மினல் மஸ்ஜித், நான் மஸ்ஜிதில் இருந்து இஹ்ராம் செய்ய போகிறேன், மஸ்ஜிதுன் நபவியில இருந்து நான் இஹ்ராமை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னார். அப்போது மாலிக் இமாம் என்ன சொல்கிறார்னா, லா தஃஅல், நீங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது, அவ்வாறு செய்ய வேண்டாம். இன்னி உரீது அன் உஹ்ரிம மினல் மஸ்ஜிதி மின் இந்தில் கபர், ஆனால் அந்த மனிதர் என்ன சொல்கிறார், இல்லை நான் இந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருந்து கபரிடத்தில் இருந்து இஹ்ராம் செய்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அதாவது எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே தான் நபி அவர்களுடைய வீடு இருந்தது. அந்த நபி அவர்களுடைய வீட்டிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே நான் இங்கிருந்து தான் இஹ்ராம் செய்ய போகிறேன் என்று சொன்ன பொழுது, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திரும்பவும் என்ன சொல்கிறார், லா தஃஅல், இவ்வாறு செய்ய வேண்டாம். ஃபஇன்னி அக்ஷா அலைக்கல் ஃபித்னா, உன் மீது ஃபித்னா ஏற்படுவதை நான் பயப்படுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வ அய்யு ஃபித்னத்தின் ஃபி ஹாதா, அந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், இது என்ன ஃபித்னா, இன்னமா ஹிய அம்யாலுன் அஸீதுஹா, இது கொஞ்சம் சில மைல்கள் தான். துல்ஹுலைஃபாவுக்கும் மதீனா பள்ளிவாசலுக்கும் மஸ்ஜிது நபவிக்கும் இடையில சில மைல்கள் தான் இருக்கிறது, நான் அதிகப்படுத்துகிறேன். இதுல என்ன ஃபித்னா இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் கேட்கிறார். அதற்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றார், வ அய்யு ஃபித்னத்தின் அஅதமு மின் அன் தரா அன்னக சபக்த இலா ஃபதீலத்தின் கஸ்ஸர அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்ய முடியாமல் போன ஒரு சிறப்பை நீ செய்து ஆரம்பமாக செய்கிறாய் என்று கருதுவதை விட மிகப்பெரிய ஃபித்னா எது இருக்க முடியும்? நான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வதை கேட்கிறேன், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு ஒரு ஃபித்னா வருவதை, அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லது அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை வருவதை எச்சரிக்கையாக இருக்கட்டும். இங்கே அல்லாஹு தஆலா நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை எச்சரிக்கிறான். எங்களுக்கு தெரியும், இது உஹது யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஆயா. சஹாபாக்கள் சிலர் அங்கே நபி அவர்கள் சொன்னதை மீறியதன் காரணமாக அவர்களுக்கு சோதனை வந்தது. உஹது யுத்தத்திலே பெரும் துன்பம் அவர்களுக்கு வந்தது. இந்த ஆயாவை ஆதாரம் காட்டி இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபித்னா வருவதை அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் என்று சொல்லி, இதைவிட என்ன பெரிய ஃபித்னா இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை, அவர்களால் முடியாத ஒன்றை அவர்கள் குறை வைத்து விட்டார்கள், குறை வைத்த ஒரு சிறப்பை நீ அடைந்து கொண்டதாக நீ நினைப்பதை விட என்ன ஃபித்னா இருக்கிறது என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார். இங்கே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீகாத்திலே தான் என்ன செய்ய வேண்டும், இஹ்ராம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது ஒரு நிகழ்வு, இது ஒரு நிகழ்வு. இதிலிருந்து அவர்களுடைய கருத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மீகாத்தில் தான் இஹ்ராம் செய்யப்பட வேண்டும். ஆனால் தேவை இருந்தால் மீகாத்திலுக்கு முன்னால், மீகாத்தை அடைவதற்கு முன்னால் ஒருவர் இஹ்ராம் செய்வதிலே அவருடைய இஹ்ராம் செல்லுபடியாகும். பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு அதுதான். அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். ஒருவர் மீகாத் எல்லையை தாண்டுகிறார் இஹ்ராம் செய்யாமல். இவர் என்ன செய்ய வேண்டும்? இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், திரும்பவும் மீகாத்துக்கு வர வேண்டும். மீகாத்துக்கு வந்து அங்கிருந்து இஹ்ராம் செய்து கொண்டு செல்ல வேண்டும். சரி, ஒருவர் இஹ்ராம் செய்யாமல் மீகாத் எல்லையை தாண்டி விட்டார். தாண்டியதற்கு பிறகு மீகாத்தை தாண்டி அவர் இஹ்ராம் செய்தால் இவருடைய நிலை என்ன? திரும்ப வரவில்லை அவர் மீகாத்துக்கு.
இவர் ஒரு தம் கொடுக்க வேண்டும், இவர் ஒரு பலிப்பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நூராசிரியர் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விடை. ஏனென்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றையும் இங்கே அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? மன் நசிய மின் நுசுகிஹி ஷைஅன், யார் தன்னுடைய உம்ரா ஹஜ் கடமைகளிலே ஒன்றை மறக்கிறாரோ, அவு தரக்க அல்லது தெரிந்து கொண்டு விடுகிறாரோ, ஃபல் யுஹ்ரிக் தமன், அவர் ஒரு தம் கொடுக்கட்டும், அதாவது ஒரு பலிப்பிராணி கொடுக்க வேண்டும். இந்த கருத்தை தான் பெரும்பாலான அறிஞர்களும் எடுத்திருக்கிறார்கள். வாஜிபான ஒன்றை விட்டால் அதற்காக ஒரு பலிப்பிராணி கொடுக்க வேண்டும். என மீகாத்திலே இஹ்ராம் செய்வது வாஜிப். இஹ்ராம் என்பது ருக்குன், நாங்கள் பின்னால் பார்ப்போம். உம்ராவுடைய கடமையுடைய மிக பிரதானமான ஒன்று, அதனுடைய ஒரு பகுதி, ஒரு பார்ட் இஹ்ராம் என்பது. ஆனால் அந்த இஹ்ராமை மீகாத்திலே செய்வது வாஜிப், கட்டாயம். ருக்குன் விடுபட்டால் அந்த வணக்கமே இல்லை. வாஜிப் விடுபட்டால் அவர் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். ஒருவர் மீகாத்துக்கு வந்து விட்டார். இவர் இப்போது என்ன செய்வார்? அவருடைய தடை செய்யப்பட்ட ஆடைகளை களைந்து கொள்வார். இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்வார். இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்வது முஸ்தஹப், வாஜிப் அல்ல. இஹ்ராம் செய்யக்கூடிய ஒருவர் அவர் இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்வது முஸ்தஹப், விரும்பப்படக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மினஸ் சுன்னதி அன் யக்தஸில அர்-ரஜுலு இதா அராத அன் யுஹ்ரிம், ஒருவர் இஹ்ராம் செய்ய நாடினால் அவர் குளித்துக் கொள்வது சுன்னாவில் உள்ளது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சுன்னாவில் உள்ளது என்றால் ஒரு சஹாபி சொல்கிறார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்பதுதான் அதன் அர்த்தம். எனவே ஆனால் அது வாஜிப் அல்ல என்பது இஜ்மா, ஏகமனதான கருத்து. யாரும் நினைக்கக்கூடாது குளிக்காவிட்டால் எங்களுடைய இஹ்ராம் செல்லுபடியாகாது, எங்களுடைய உம்ரா செல்லுபடியாகாது என்று நினைப்பது தவறு. இமாம் இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் குளிக்காமல் இஹ்ராம் செய்வது அனுமதிக்கப்பட்டது, அது வாஜிப் அல்ல என்பது இஜ்மா, ஏகமனதான கருத்து. அடுத்ததாக என்ன செய்வார்? இஹ்ராம் செய்யக்கூடிய ஒருவர் அவர் ஒரு கீழாடையும் மேலாடையும் அணிந்து கொள்வார். அதாவது உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் கீழாடையும் மேலாடையும் அணிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் இருக்கக்கூடிய இணைய எல்லா வகையான உடல் அளவுக்கு தைக்கப்பட்ட ஆடைகள், முழு உடல் அளவுக்கு தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கலாம், அல்லது உடலிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பின் அளவுக்கு தைக்கப்பட்ட ஆடைகளாக இருக்கலாம். இதனைத்தான் ஃபுகஹாக்கள் மஹீத் என்று சொல்வார்கள். ஹதீஸிலே மஹீத் என்று வரவில்லை, அதாவது தைக்கப்பட்ட ஆடை என்று ஃபுகஹாக்கள் சொல்வார்கள். தைக்கப்பட்ட ஆடை என்றால் அதனால் நூலினால் நெய்யப்பட்டதோ அல்லது ஒரு ஆடையிலே தையல் இருக்கிறதோ அது அர்த்தம் அல்ல. அதாவது எங்களுடைய உடல் உறுப்பு அளவுக்கு உருவாக்கப்பட்ட ஆடை, அது தைக்காமல் வேறு ஏதாவது ஒரு ஒரு உலோகத்தினால் உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, உடல் அளவுக்கு அது உருவாக்கப்பட்டிருந்தால் அது அணிய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தலைப்பாகை, அதே போன்று சராவில், ட்ரௌசர் போன்ற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஆடைகள், புர்னூஸ், கமீஸ், இது போன்ற ஜுப்பா, இது போன்ற எதுவுமே அணிய முடியாது. அதாவது உடல் உறுப்பு அளவுக்கு அல்லது உடல் அளவுக்கு தைக்கப்பட்ட ஆடைகளை, உருவாக்கப்பட்ட ஆடைகளை அணிவது கூடாது. அதே போன்றுதான் காலணி அணியும் பொழுது ஹுஃப் அணியக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஹுஃப் என்பது கரண்டை காலை மூடக்கூடிய காலணிகள், கரண்டை காலை மூடுகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய காலணிகள் என்ன செய்யப்படக்கூடாது, அணியப்படக்கூடாது. அந்த வகையிலே சொக்ஸ் அணியப்படக்கூடாது. அதாவது கரண்டை காலை மூடுகின்ற விதத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து இஹ்ராம் செய்யக்கூடிய ஒருவர் என்ன ஆடைகளை அணிய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் அணியக்கூடாது என்று சொல்கிறார்கள். லா தல்பசுல் குமுஸ் வலல் அமாயிம் வலல் சராவில் வலல் பரானிஸ் வலல் ஹஃபாயிஃப், இந்த ஆடைகளை எல்லாம் சொல்கிறார்கள். தலைப்பாகை, அதே போன்று சிறுவால், ட்ரௌசர் போன்று இருக்கக்கூடிய 2 கால்களுக்கு அணியக்கூடிய பரானிஸ், தலை மூடி உடலோடு இருக்கக்கூடிய ஒரு ஜுப்பா போன்ற ஒரு ஆடை, அதே போன்று ஹுஃப் காலணிகள், கரண்டை காலை மூடக்கூடிய அந்த காலணிகள், செருப்பு அணியலாம். அதுக்கு நபி அவர்கள் பிறகு என்ன சொல்றாங்க? இல்லா அஹதுன் லா யஜிதுன் அலை, எவராவது
அவருக்கு செருப்புகள் இருக்கவில்லை என்றால், அதாவது கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடிய செருப்புகள் இல்லாவிட்டால் ஃபல்யல்பஸில் ஹுஃபைன். அந்த நேரத்திலே அவர் வேண்டுமென்றால் ஹுஃபை என்ன செய்யலாம்? அணிந்து கொள்ளலாம். ஹுஃபை அணிவதோடு வல்யக்தஅஹுமா அஸ்ஃபல மினல் கஅபைன். கரண்டை காலுக்கு கீழால் அந்த ஹுஃபை அவர் வெட்டிக் கொள்ளட்டும் என்றும் நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். வலா தல்பஸு மின ثியாபி ஷைஅன் மஸ்ஸஹு ஸஅஃபரான் வலல் வர்ஸ். அதேபோன்று வாசனை திரவியங்கள், ஜஅஃபரான், வர்ஸ் போன்ற வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய ஆடைகளையும் அணிய வேண்டாம். ஆடைகளிலே வாசனை திரவியங்கள் தடவப்பட்ட ஆடைகளாக இருந்தால் அந்த ஆடைகளையும் என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது என்று சொல்கிறார்கள். எதெல்லாம் அணியக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே ஹுஃப் அணிந்தால் அந்த ஹுஃபிலே கரண்டை காலுக்கு கீழால் வெட்டிக்கொள்ள, வேறு அவருக்கு ஆடை இல்லை, வேறு காலணி இல்லை என்று இருக்கின்ற பொழுது அவர் ஹுஃபை அணியலாம். ஆனால் அந்த ஹுஃபை கரண்டைக்கு கீழால் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறார்கள். இது கட்டாயமானதா அல்லது முஸ்தஹப்பானதா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஆரம்பத்திலே சொன்ன விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்திலே சொன்னதிலே அதை கரண்டை காலுக்கு கீழே வெட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, சொன்னதாக இல்லை. எனவே இது ஆரம்பத்திலே சொன்னது. எனவே கரண்டை காலுக்கு கீழால் வெட்டிக்கொள்வது கட்டாயம் அவசியம் அல்ல. இல்லாவிட்டால், ஒரு இடத்திலே நாள் இல்லாவிட்டால், செருப்பு இல்லாவிட்டால் ஹுஃபை அணியலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பார்ப்போம். எனவே இஹ்ராம் செய்யக்கூடிய ஒருவர், அவர் தன்னுடைய கீழாடையை இருக்க பிடித்துக் கொள்வதற்காக, அதை கட்டிக் கொள்வதற்காக என்ன செய்யலாம்? பெல்ட் போன்ற ஒன்றை அணிந்து கொள்ளலாம். அது அவருடைய பணத்தை அதிலே பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பெல்ட் போன்ற ஒன்றை என்ன செய்யலாம்? அணிந்து கொள்ளலாம். பெல்ட் போன்ற ஒன்றை அணிந்து கொண்டு தன்னுடைய கீழாடை இருக்க பிடித்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நூலாசிரியர் இங்கே அடுத்ததாக தெளிவுபடுத்துகிறார். பணப்பையை தன்னுடைய இடுப்பிலே கட்டிக் கொள்வதற்கு அதிலே அனுமதி இருக்கிறது. இதிலே பெரும்பாலான அறிஞர்கள் அனுமதி அதை கொடுத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் எல்லாம் அதனை அனுமதித்திருக்கிறார்கள் என்ற செய்தி சஹீஹாக வந்திருக்கிறது. எனவே இங்கே எந்த வகையான ஆடைகளை அணியக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக இஹ்ராமிலே இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய தலையை மூடுவது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். இஹ்ராமிலே இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய தலையை என்ன செய்யக்கூடாது? மூடக்கூடாது. இது இஜ்மா. இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நகல் பண்ணுகிறார்கள். இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இது இஜ்மா, தலையை மூடுவது கூடாது. இதற்கான ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை, புர்னுஸ் இவற்றை அணியக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இஹ்ராமிலே இருக்கக்கூடியவர்கள் தலைப்பாகை, புர்னுஸ் என்பது தலையை மூடக்கூடிய ஆடை, அமாயிம் என்பதும் தலைப்பாகை, இதை அணியக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கிறார்? இன்னொரு ஆதாரம், ஒருவர் மரணிக்கின்றார், இஹ்ராமோடு நிலையிலே ஒருவர் மரணிக்கின்றார். அவருடைய வாகனம், ஒட்டகம் அவரை காலால் உதைந்து விட்டது. அதனால் அவர் மரணித்து விடுகிறார், ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து. இவரை கஃனிடுவதை பற்றி நபி அவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள்? லா துஹம்மிரு ரஸஹ், அவருடைய தலையை நீங்கள் மூட வேண்டாம் என்றால் அவர் இஹ்ராமோடு இருக்கிறார், மரணித்திருக்கிறார். ஃபைன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா, அவர் மறுமை நாளையிலே தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். எனவே ஒரு மனிதனை எந்த நிலையிலே மரணிக்கிறாரோ அதே நிலையிலே எழுப்பப்படுவார். இங்கே நபி அவர்கள் தலையை மூட வேண்டாம், அவருடைய இஹ்ராமுடைய அதே நிலையிலே அவரை வையுங்கள். எனவே இஹ்ராமில் இருக்கிற பொழுது ஒருவருடைய தலை என்ன செய்யப்படக்கூடாது? மூடப்படக்கூடாது என்பது இந்த ஹதீஸிலிருந்தும் வருகிறது. இதனை இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். அதே நேரத்திலே ஒருவர் குடையின் மூலமாக நிழல் பெறுகின்றார். தனக்கு மேலால் குடை இருக்கிறது, நிழல் பெறுகிறார். அல்லது தன்னுடைய தலையின் மேலே ஒரு பார்சலை வைத்துக் கொண்டு செல்கிறார், ஒரு தட்டை வைத்துக்கொண்டு சுமந்து செல்கிறார். இப்படியான விடயங்கள் தடை செய்யப்பட்டது அல்ல. பெரும்பாலான அறிஞர்களிடத்திலே இதுதான் சரியான கருத்து. இது தடை செய்யப்பட்டது அல்ல. சிலர் இது கூட கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இது தடை செய்யப்பட்டதில்லை என்பதற்கு ஆதாரம் என்ன என்றால், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், உம்முல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜத்துல் வதாவிலே, நபி அவர்களுடைய கடைசி ஹஜ், அதான் நபி அவர்களுடைய இறுதி ஹஜ் என்று சொல்வோம், ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருந்தேன், ஹஜ் செய்தேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகபாவுக்கு ஜம்ரத்துல் அகபாவுக்கு கல்லெறிகின்ற பொழுது நான் அவர்களை பார்த்தேன். அவர்கள் அங்கிருந்து ஒரு வாகனத்திலே என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். அவர்களோடு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார். இன்னொருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய ஆடையை நபி அவர்களுடைய தலைக்கு மேலால் உயர்த்தி இருந்தார். நபி அவர்கள் மீது சூரிய வெளிச்சம் படாமல், சூடு படாமல் நபி அவர்களுக்கு சூட்டிலிருந்து நபி அவர்களை பாதுகாப்பதற்காக இன்னொருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலால் தன்னுடைய ஆடை ஒரு துணியை என்ன செய்தார்? உயர்த்தி கொண்டிருந்தார் என்று சொல்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் பெறுவதற்காக இவ்வாறு செய்திருக்கிறார்கள். இஹ்ராம் நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவர் நிழல் பெறுவது, குடை பிடிப்பது எல்லாம் தடை செய்யப்பட்டது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.